வாழ்க்கையில் நாம் பலரை நம்புகிறோம். ஆனால் எல்லோருமே நம்ம நம்பிக்கையை மதிக்கிறது இல்லை. அதனால் யாரையும் நம்புவதற்கு முன்னாடி இந்த 5 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், வார்த்தைகளில் அல்ல செயலிலும் இருக்கணும். சிலர் பேசுகிறது நல்லா இருக்கும், வயிற்றில் உள்ள பிள்ளை கீழே விழுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களோட செயல்கள் வேறு மாதிரி இருக்கும். நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் எதையும் செய்யவே மாட்டாங்க. சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. வாய் சொல்லில் வீரர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட், கஷ்டமான நேரத்தில் தான் உண்மை தெரியும் அவங்கள பற்றி. நல்ல நேரத்தில் எல்லோருமே நம்ம கூட இருப்பாங்க, ஆனால் கஷ்டமான நேரத்தில் தான் யார் நம்ம கூட இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் அந்த மனிதரோட உண்மையான குணமே வெளிப்படும். தேர்ட் பாயிண்ட், உங்கள் சீக்ரெட்ஸை மதிக்கிறாரா? நீங்கள் சொல்லிய விஷயத்தை அவர் மற்றவர்களிடம் சொல்லாமல் பாதுகாக்கிறாரா? ஒருவர் உங்கள் ரகசியத்தை மதிக்கலைன்னா அவர் முழுமையாக நீங்கள் நம்புறது ஆபத்து. ஃபோர்த் பாயிண்ட், உங்களோட எல்லைகளை மதிக்கிறாரா? உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட அவர் புரிஞ்சுக்கிட்டு மதிக்கிறாரா அப்படின்னு பாருங்கள். உங்கள் லிமிட்டை ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க உங்களை உண்மையாக மதிக்கிறவங்க இல்லை. ஃபிஃப்த்து பாயிண்ட், உங்களை யூஸ் பண்ண நினைக்கிறாங்களா? சிலர் நம்ம தேடுறது அவர்களுக்கு தேவை இருக்கும்போது மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. ஒருவர் எப்போதும் உதவி கேட்பார், ஆனால் நமக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அவங்க இல்லைன்னா அவங்கள நம்ம முழுமையாக நம்பக்கூடாது. நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் அவர்களோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்புறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோகளுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்குன்னே தனி பிளேலிஸ்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் டெய்லியுமே லாங் வீடியோ வெளியாகும். மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் இதை மாதிரி நடந்ததுன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் எப்போதுமே உங்கள் கூட இருப்பேன். பாய்.